லங்காவி டு கோலாலம்பூர். அப்படியே சுத்தி சுத்தி அடிக்குது. ஓடிட்டே இருக்கோம். செகண்ட் பைட் இருக்கு. உங்களுக்கு மசாலா தோசை முட்டை தோசை கேக்குதா? அது சாப்பிட வந்து ஒழுங்கா வந்துடலாம். பத்துமலை முருகன் அருளால் வந்து விட்டோம். மலேசியன் ஏர்லைன்ஸ்ல போறவங்க அப்படியே சுருட்டி முழுங்காத போலதான். பாஸ்போர்ட் இருக்குல்ல? இல்ல பேகேஜ் கலெக்ட் பண்ணிட்டோம். வெளியே போட்டிருக்கு பாருங்க. வழியில வந்து ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் பார்த்தோம். எனக்கு வந்து இந்த ஸ்குவிட்ஸ் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு முதல்ல சாப்பிட. 30 மினிட்ஸ்க்கு 30 ரிங்கெட்ஸ். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். அவ்வளவுதான், லங்காவி பயணம் இனிதே முடிவடைந்தது. ஆமா, லங்காவி விட்டு கிளம்புறோம் நாங்க. நேற்று நைட்டு வந்தோமா, அந்த ஃபுட் ஸ்பா எடுத்தோமா, ஃபுட் மசாஜ் எடுத்துட்டு ரொம்ப டயர்டா இருந்தது, வந்து பட்டு தூங்கிட்டோம். காலையில அப்புறம் நைட் நாங்க டிக்கெட் எதுவும் புக் பண்ணல, வந்து நைட்டு பார்த்தோம் ஃபிளைட்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபிளைட் புக் பண்றது கூட தெளிவு இல்ல, அப்படியே சுத்தி சுத்தி அடிக்குது. சரி, நாளைக்கே பாத்துக்கலாம், வந்தா மலை போனா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு பார்த்தா ஃபிளைட் அதே ஆஃபர் அதே ரேட்ல இருந்துச்சு. மலேசியன் ஏர்லைன்ஸ் புக் பண்ணியிருக்கோம். லங்காவி டு கோலாலம்பூர். மார்னிங் டைம் வந்து போர்டிங் டைம் 10:45. இப்போ வந்து நமக்கு ஒரு 2 hours முன்னாடி ரூம் விட்டு கிளம்பிட்டு செக் அவுட் பண்ண போறோம். சரி, ஒரு முறை இந்த பால்கனில நின்று இந்த பீச் அழகா ரசிச்சுட்டு அப்படியே பாய் பாய் லங்காவி பீச் சொல்லிட்டு பாய் பாய் லங்காவி சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். போற வழியில அப்படியே ஏதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஒரு டிவில பாக்குற மாதிரி இருக்கு இந்த லேண்ட்ஸ்கேப். இங்க பாருங்க. ஆமா, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஏரியால. நாங்க ஒரு வாரம் கூட இங்க இருக்கோம். ஆல்ரெடி ஆனா சலிக்க தான் இங்க என்ஜாய் பண்ணிருக்கோம். நல்லா இருந்தது, பார்க்க வேண்டிய இடம் லங்காவி. நீங்களும் கண்டிப்பா வாங்க. இப்போ வாங்க கிளம்பலாம். பாய் லங்காவி. பாய் லங்காவி. கொஞ்சம் வால்யூம் ஸ்லோ பண்ண முடியாது சார்? ஒரு நிமிஷத்துக்கு இந்த vlogging பண்றோம், பேசிக்கிறோம். தேங்க்யூ. ரூம்ல இருந்து கிளம்பி வந்தோமா, வந்து செக் அவுட் பண்ணலாம்னு பார்த்தா அங்க வந்து பூட்டி இருந்தது, ரிசப்ஷன் ஆள் இல்ல. அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் டக்குன்னு வந்தாங்க, அந்த டைமுக்கு தான் 9 o'clock வந்துட்டாங்க. வந்து செக்இன் முடிச்சுட்டு அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. செக்இன் முடிச்சுட்டு சரி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஹோட்டல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 hour தான் இருக்கு. 1 hour போய் ஆகணும். அதாவது நம்ம போய் ரீச் ஆகிற டைம்ல இருந்து ஒரு 1 hour இருக்கு நமக்கு ஃபிளைட் டைம். கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. பக்கம் ஒரு 10 minutes போயிடலாம். இங்க டிராஃபிக் இல்ல. ஹோப்ஃபுல்லி முடிஞ்சிச்சு. நாங்க ஏர்போர்ட்ல என்ன நடக்குது கண்டினியூ பண்றோம். ரைட். இங்க வந்து ஒரு 4000 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. எஸ்டேட் சொல்லுவாங்க. ஓகே. எஸ்டேட்னா ஒரு கிராமம். ஓகே ஓகே. அதாவது ஆள் மரம் வெட்டுறது. அங்க இருக்காங்க ஒரு 3000 பேருக்கு மேல. அது வந்து பெரிய இண்டஸ்ட்ரி ஏரியா. ஓகே. அங்க வந்து நம்ம ஆள் ரொம்ப பேர் இருப்பாங்க. அதாவது 75% நம்ம ஆள் இருப்பாங்க. ஓடிட்டே இருக்கோம். செகண்ட் பைட் இருக்கு. உங்களுக்கு மசாலா தோசை முட்டை தோசை கேக்குதா? அது சாப்பிட வந்து ஒழுங்கா வந்துடலாம். செகண்ட் பைட் இருக்கு. லேட் ஆகாது. முருகா காப்பாத்து, பத்துமலை முருகா காப்பாத்து. இல்ல 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 போர்ட்ல செக் பண்ணா செகண்ட் பைட் இருக்கு. செக்-இன் முடிச்சிட்டு போதும் கண்டினியூ பண்றோம். பத்துமலை முருகன் அருளால் வந்து விட்டோம். கொஞ்சம் பயந்துட்டங்க, இதே உழப்பா போச்சு எங்க போனாலும். அப்படி இல்ல, இன்னைக்கு நம்ம சைட்ல எதுவுமே பெருசா தப்புன்னு சொல்ல மாட்டேன். சீக்கிரமா தான் கிளம்பணும். நான் உங்களுக்கு டைம் சொல்றேன் பாருங்களேன். நம்ம ரூம்ல இருந்து கரெக்டா கிளம்புனப்போ மணி 9 மணிக்கு 10:45 ஃபிளைட். டொமஸ்டிக் தான். அதனால நான் வெப் செக்இன் பண்ண ட்ரை பண்ணேன், அது வரல, என்னவோ எரர் காமிச்சிட்டே இருந்தது. சரி டைரக்டா கவுண்டர்ல பண்ணிக்கோங்கன்னு மெசேஜ் வந்துருச்சு ப்ராம்ப்ட். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு 9 மணிக்கு இறங்கணும் கரெக்டா, ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு.
செக் அவுட் பண்ற இடத்துல பார்த்தா பூட்டி இருந்தது, ரிசப்ஷன்ல ஆள காணோம். அவ்வளவுதான் எங்களுக்கு. அதுவே கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. சடனா பார்த்தானே. அப்புறம் டைம் பார்த்தோம், ஷார்ப்பா 9 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க மாதிரி போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வேற வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அந்த கேப்ல சாப்பாடு தான் வாங்க முடியுமா? ஏன்னா மதியம் ஆயிடும், 2 ஆயிடும் போறதுக்கு. மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டோம், 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோமா, பசிக்கும்ல. அப்புறம் சரி சொல்லிட்டு ஏதாவது வாங்கிக்கலாம், இல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா அந்த ஏதோ அந்த நாசி லெமாக்கு அந்த கடை இருந்தது. நாசி லெமா அந்த சாண்ட்விச் நம்ம ஐட்டம் இல்லைங்க எதுவுமே அங்க இல்ல. அது நமக்கு செட் ஆகல. அதனால சரி வேற ஏதாவது பார்க்கலாம், அந்த தோசை கடை அலி பிஸ்ட்ரோலே போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரின்னு பார்த்தா அதுக்குள்ள இங்க ஓபன் பண்ணிட்டாரு. இது அந்த ரிசப்ஷன். அங்க வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த ரூம் வந்து பிடிக்கவே இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. இது அநியாயம், கொடுத்த காசுக்கு ஒர்த்தே கிடையாது. அங்க தங்கியிருந்த ஹோட்டல், ஃபர்ஸ்ட் தங்கியிருந்த ஹோட்டல் நல்லா இருந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகல நேத்து. ஃபேன் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு போறோம் என்னத்துக்குன்னு சொல்லிட்டு விட்டு இருப்போம். ஃபேனும் கிடையாது, ரொம்பவே உட்கார முடியல, உள்ள க்ளோஸ் ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருந்தது. அதனால ஏசி ஒர்க் ஆகலன்னு ரிசப்ஷன்ல சொன்னதுக்கு நேற்று நைட் என்ன பண்ணாங்கன்னா வேற ஒரு ரூம் கீ கொடுத்து இங்க போய் படுத்துக்கோங்க அப்படின்னா. நான் சொன்னேன் நாளைக்கு காலை நாங்க கிளம்புறோம், இதெல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது, இல்ல நீங்க இந்த ரூம்லயே திங்ஸ் எல்லாம் அப்ப நீங்க ஜஸ்ட் ஸ்லீப்பிங்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அங்க போய் படுத்துட்டு வந்தோமா. அந்த ரூம்ல போய் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில இருந்துச்சு இங்க வந்து குளிச்சு கிளம்பணுமா. இப்ப 2 கீ இருக்கு நம்ம கிட்ட, பிளஸ் இவங்க இந்த சாதா கீ சிஸ்டம் அந்த ஆக்சஸ் கார்டு எல்லாம் கிடையாது. அதுக்கே போய் 50 ரிங்கெட் வந்து டெபாசிட், செகண்டரி டெபாசிட் மாதிரி வாங்குறாங்க. செக் அவுட் பண்றப்போ ரீஃபண்ட் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. ஆமாரா ஃபிளைட் ஆகியா நம்மளாலதான் மலேசியன் நான் பாத்துட்டேன். மலேசியன் ஏர்லைன்ஸ்ல போறவங்க சென்னையில இருந்து வரும்னு ஆசை. ஓகே, நாங்க புக் பண்ண ஃபிளைட் டிக்கெட்டுக்கும் நாங்க ஏர் ஏஷியால வந்தோம்ல, நாங்க ஆஃபர்ல வேற புக் பண்ணி வந்தோம். அதுக்கு மலேசியா டிக்கெட்டுக்கும் உங்களுக்கு ஹாஃப் ஆஃப் தர அமௌண்ட் இருந்துச்சு. நாங்க வந்து 35ல முடிச்சிட்டோம் எல்லாமே. 35 ஜாஸ்தின்னு வாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. பட் நமக்கு அந்த 20 kg பேக்கேஜ் இருந்ததுனால 35 வந்தது அப் அண்ட் டவுன் 2 பேத்துக்கு, சென்னை டு KL. மலேசியன் ஏர்லைன்ஸ் செக் பண்றப்போ வந்து அங்க செக் பண்ற டைம்ல வந்து 75,000 அபவ் காமிச்சது. அதனால வந்துட்டோம். சரி அட்லீஸ்ட் இதுலயாவது போய்க்கலாம் மலேசியன் ஏர்லைன்ஸ்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதனால இந்த அவருக்கு செக் அவுட் பண்றப்போ அந்த 2 கீ கொடுத்தோடனே அவர் 2 ரூமான்னு கேக்குறாரு. நான் சொல்றேன் அவர்கிட்ட இல்ல ஏசி ஒர்க் ஆகலன்னு தான் கொடுத்தாங்க, வெறும் தூங்கிட்டு தான் வந்தோம், அவர் தான் சொன்னாரு அப்படின்ற. அப்ப அந்த ரூம் செக் அவுட் பண்ணணுமா, அந்த ரூமுக்கு காசு தரணுமா அப்பெல்லாம் கேட்கறாரு. ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அவருக்கு பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம் போயிடுச்சு. கடைசியா 50 ரூபா எடுத்து கொடுத்தாரு அந்த ரீஃபண்ட், 50 ரிங்கெட். அதை வாங்கிட்டு வெளில வந்தோமா. வெளில வந்துட்டு அப்பெல்லாம் மணி என்ன ஒரு 9:20 ஆயிடுச்சு. 9:15 மாதிரி. அங்க இருந்து நடந்து வரணும் கொஞ்சம், 4-5 கடை தள்ளி வந்தாதான் இந்த கடை டிஃபன் கடை. சரி இங்க வந்து டிஃபன் கடை கூட்டம் அப்படி இருந்தாங்க, ஓரளவு இருந்தது. ரொம்ப கூட்டமா தான் கண்டிப்பா உட்காந்துருக்க மாட்டோம், ஆவரேஜா இருந்துச்சு. சரி நேத்துலாம் போனோம், நேத்து அங்கதானே சாப்பிட்டோம் டிஃபனு, நேத்து அங்கதானே சாப்பிட்டோம். அங்கெல்லாம் உடனே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒரு தோசை தான் சொன்னோம். அது பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, டைம் ஆயிட்டே போகுது. இவர் என்ன பண்ணாரு, எந்திச்சு போயிட்டு அங்கே போயிட்டு சொல்லிட்டாரு. அவர் மாஸ்டர் வந்து காதுல வாங்கல, ஈஸியா பரோட்டா போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ரவுண்ட் ஃபுல்லா போயிட்டு இருந்தது. எப்பயுமே இப்படிதானே பண்ணுவாங்க, ஒரு கல் ஃபுல்லா பரோட்டா போட்டாங்கன்னா அதை வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்த ஆர்டர் போடுவாங்க. பார்த்தா சரி நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு நேர்ல போயிட்டு கேட்டேன், டைம் ஆயிடுச்சு ப்ரோ நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தோசை போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நானே அங்கே கையோட போயிட்டு நின்று வாங்கிட்டு வந்து. அந்த தோசையா அவ்வளவு சீக்கிரம் நாங்க சாப்பிட்டதே கிடையாது. நானும் சீக்கிரம் சாப்பிடறாரு, சாமி எல்லாம் சீக்கிரம் சாப்பிடவே மாட்டாரு, கொஞ்சம் லேட்டா டைம் எடுத்து சாப்பிடறாரு. அப்படியே சுருட்டி முழுங்காத போலதான் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி கேப் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள கேப் புக் பண்ணிட்டு கேப் கரெக்டா வந்துருச்சு. கேப்ல ஏறி உட்காரும் போதுதான் மணி 9:45, 10:45 ஃபிளைட் இல்ல. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது முன்னாடி இருக்கணும்ல. பயம், இவ்வளவு டிலே ஆனது இல்ல இது வரைக்கும். நமக்கு வேண்டிட்டே வரேன் வழியில நமக்கு எல்லாம் இறங்குறாங்க, இறங்கி அவங்க கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாமே டக்கு டக்கு நடந்துரும். நம்ம இறங்கினே ஆளு போயிடுறாங்கல்ல, கீழே ரெடியா நிப்பாங்க. சொல்றேன். அப்புறம் என்ன சொன்னா அப்புறம் கேப் தமிழ் ஆளு, அவர் நிறைய பேசினாரு. நாங்க நிறைய பேசிட்டு வந்தோம். என்னதான் பேசினாலும் என் மனசு உள்ள இங்கதான் இருக்கு. ஃபிளைட் அப்படி இல்லைன்னா வைக்க வேண்டியதா 10,000 ரூபாய் போய், அவ்வளவுதான். மலேசியன் ஏர்லைன்ஸ்க்கு 10,000 ரூபாய் போய் வச்ச கணக்கு நினைச்சுக்க வேண்டியதான் நினைச்சிட்டு இருக்கேன். எதுவும் சொல்ல முடியாது, எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான்.
இந்த மாதிரி அப்புறம் வந்து இங்க மெயினா செக் இன் பண்ற இடத்துல ரொம்ப ஃப்ரீயா இருந்தது, யாருமே இல்ல. மலேசியன் கவுண்டர் ஆல்ரெடி எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க போல. முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களே. அப்புறம் உடனே வந்தோம், எல்லாம் முடிஞ்சது, செக் இன் முடிஞ்சது, பேக்கேஜ் டிராப் பண்ணோம். நீங்க நாங்க வரும்போது அது திங்ஸ் மட்டும் தான் லேப்டாப், ஐபேட் இது மாதிரி மட்டும் வெளில எடுத்து வைக்க சொல்றாங்க. மத்தபடி இந்த பெல்ட், ஷூஸ், ஷூலாம் போட்டுக்கலாம். இல்ல பூட்ஸ் மாதிரி போட்டுருந்தா கழட்டணும். ஸ்மார்ட் வாட்ச், கேப், அப்புறம் இந்த அதெல்லாம் வந்து கழட்டி வைக்கணும். ஜர்க்கின் மாதிரி போட்டிருந்தா கூட கழட்ட சொல்றாங்க. அதெல்லாம் கழட்டி வச்சாச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஆள் இல்லாததால முடிஞ்சிச்சு. வந்து உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு டைம் பாக்குறோம், ஆக்சுவலா 10 மணி. 3/4 மணி நேரம் இருந்தது. ஃபிளைட்டும் வந்துருச்சு. அவ்வளவுதான், இனிமே ரிலாக்ஸா கேஎல் போயிட வேண்டியதுதான். வாழ்க்கையில் எத்தனை வழிகளடா, எத்தனை குழிகளடான்ற மாதிரி இல்ல இருக்கு. ஓகே, ஃளைட் ஏறிட்டு அடுத்து பண்ணலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் இருக்குல்ல? இல்ல போ ஸ்கிரீன் பார்த்துட்டு Hello. Same. Hello. லெக் ரூம் பாருங்க. அதான் என்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க, நான் வ்ளாக் பண்றத. செம்மையா இருக்கிறேன். Thank you. Thank you. Bye. Thank you. வந்துட்டோம். கேஎல் இனிதே வரவேற்கிறது. கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினல் 1 வந்துட்டோம். இப்போ வந்து போயிட்டு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டே அங்கேருந்து மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி செக்இன்க்கு. அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு கிளம்பலாம். நம்மளோட பெல்ட் வந்து எம். அங்க வந்து நிக்கிறோம், இன்னும் வரல, இன்னும் அந்த நோட் பண்ணல போல. சோ வெயிட் பண்ணலாம். பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டோம். கலெக்ட் பண்ணிட்டு நடந்து வரோம். வெளியே போயிட்டு தான் எதுல போறது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதுல போறது என்னன்னு பார்க்கணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறோம். பட் அதுக்கு அந்த கார்டு எல்லாம் வாங்கணும், என்ன ப்ரொசீஜர்ன்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு டிசைட் பண்ணணும். ஸோ வெல்கம் டு கோலாலம்பூர். கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல டெர்மினல் 1ல நம்ம வந்து இறங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர இடம் வந்து பார்த்தீங்கன்னா L3. இப்போ நம்ம போகணும்னா அடுத்து பஸ் பிடிக்கணும்னா L2க்கு போகணும். அது வந்து இங்க நடந்து வந்தாலே, அதை அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நடந்து வந்தாலே போர்ட்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, வெளியே போட்டிருக்கு பாருங்க. டாக்ஸி பிடிக்கணும்னா L3, இங்கேயே டாக்ஸி பிடிச்சிக்கலாம். பஸ் டு சிட்டி போகணும்னா L2. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கு உங்களுக்கு, அது 30 மினிட்ஸ்க்குள்ளே போயிடும். அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போனோம்னா உங்களுக்கு அது வந்து L1. ஃப்ரீ ஷட்டில் இருக்கிறதுனா அதுவும் L1. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே லிஸ்ட் இருக்கு, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் வந்து போய்க்கலாம். வாங்க, இப்போ நின்றுட்டு இருக்காரு நம்மளு, நம்மளும் போய் நிற்போம். டிக்கெட் வாங்கிக்கிட்டு கேஎல் சென்ட்ரல் போயிட்டு அங்கே கார்டு கிடைச்சா வாங்கிக்கலாங்கிற பிளான்ல டிக்கெட் வாங்குறதுக்காக 2 tickets for KL Central வந்துட்டோம். இங்க நம்ம டிக்கெட் கவுண்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அங்க போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இங்க கார்டு நிறைய பேர் டிக்கெட்டா தான் எடுத்தாங்க. ஸோ நானும் டிக்கெட்டாவே வாங்கிட்டேன். கார்டு வேணா நம்ம அங்க போய் கூட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேஎல் சென்ட்ரலுக்கு பஸ் வந்து 1 மணிக்கு இருக்குன்னு இருக்காங்க.
மணி வந்து இப்போ லோக்கல் டைம் வந்து 12:50. இன்னும் 10 நிமிஷத்தில் பஸ் இருக்குது. கேட் நம்பர் 4 சொல்லியிருக்கிறாங்க. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 15 ரிங்கெட். இங்கேருந்து KLIA 1லேருந்து KL சென்ட்ரல் போகிறதுக்கு. நான் 65 ரிங்கெட் கொடுத்து கேபில் போடலான்னு பிளான் போட்டேன். கேமராவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் அப்படியே என்னையும் ஹோல்ட் பண்ணிட்டு பஸ் டிக்கெட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. வாங்க பார்க்கலாம். போகலாம். லக்கேஜ் இருக்கு, பேக் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லிச்சு. நான் என்ன சொந்தட்டா போகிறோம். பஸ்ல வச்சுட்டா நம்ம படுங்க போயிட்டு இறங்க போறோம். சரிங்க சரிங்க. தத்துவ புளியோதரை கேட் நம்பர் 4. கேட் 4 அதுக்கும் கேட்டுக்கோ. இங்க டிக்கெட் காட்டு. Seat number 9 and 10. சரியா பஸ் ஏறி வந்து உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி தான். நான் கூட கொஞ்சம் நான் மேப்பில் பார்த்தப்போ கொஞ்சம் அப்படியே லென்த்தியாக காமிச்சுது. நிறைய 2-3 ஸ்டெப்ஸாக காமிச்சுது. அதனால் கொஞ்சம் யோசித்தேன், கிராபே எடுத்துக்கலாமா. லக்கேஜ் மெயினாக இருக்குது, அதனால தான் யோசித்தேன். நம்ம தனியாக இருக்கோம், சின்ன ஒரு பேக் இருக்குது அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படி யோசித்தேன். பட் ஆனால் நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தோம்னா எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி, எதுவுமே பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். அப்படியே அந்த வழியை ஃபாலோ பண்ணி வந்தோம். அப்படி இறங்கணும், பேக்கேஜ் கலெக்ட் பண்ணோம், அப்படியே வழியை ஃபாலோ பண்ணி வந்தோம்னா அது எங்கே போகணும், டாக்ஸியா உங்களுக்கு பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு காமிச்சது. பஸ் ஸ்டேஷன்னா லெவல் 2ல இறங்கணும். இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போகிறதுனால போய்க்கலாம் KL சென்ட்ரலுக்கு. மேபி அந்த ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து 15 ரிங்கெட்ஸ் ஒரு ஆளுக்கு. எக்ஸ்பிரஸ் வந்து 45 ரிங்கெட்ஸ் சரியா தெரியல. அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல் 2 வந்துட்டோம். லெவல் 2 வந்த உடனே இங்கே வந்து பஸ் கவுண்டரில் வந்து பார்த்தா எல்லாரும் டிக்கெட் எடுத்து வந்துருந்தாங்க. KL சென்ட்ரலுக்கு இருக்கிற டிக்கெட் என்ன KL சென்ட்ரல் போயிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் மாறி போகிறோம். ஒருவேளை நம்ம அங்கே போய் கூட கிராப் கூட வேணும் எடுத்துக்கலாம், இல்லை இதே மாதிரி ஆப்ஷன் தான் போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. இப்போ நம்ம ஏறி இருக்க பஸ் வந்து ஸ்கை பஸ். டிக்கெட்டில் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. சூப்பர். அவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பஸ் எப்போன்ட்டு. நான் 12:30 போல் கவுண்டருக்கு போனேன். நெக்ஸ்ட் பஸ் 1 மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க. பஸ் ஆப்ரேட்டர் நேம் வந்து ஸ்கை பஸ். இதெல்லாமே பிரிண்ட் ஆகி இருக்கு. வெயிட் பண்ணுங்க. பிரிண்ட் ஆகிருக்கு. சீட் நம்பர் கேட் நம்பர் சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த ஏர்போர்ட் கான்செப்ட் அதே அப்படியே பண்ணுறாங்க. கேட் நம்பர் 4 வந்தோம். டைம் கரெக்டாக 10 நிமிஷம் தானே, அதனால பஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி 2 பேர் போட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்தோம். இங்கே வந்து அந்த கவுண்டர் ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்காரு. ஒரு டிக்கெட் செக் பண்ணிட்டு அங்கே அவங்க மானிட்டரில் நோட் ஆப்ஷன் இருக்குது, செக்இன் மாதிரி. அங்கே செலக்ட் பண்ணிக்கிறாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸை நீங்கள் போய் போட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. வந்து லக்கேஜை ட்ராப் பண்ணோம். மேலே ஏறி உட்காந்துட்டோம். இப்போது KL சென்டருக்கு போய் இறங்குவோம். ட்ராவல் எவ்வளோ நேரம்ட்டு ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறோம். டைமுக்கு கரெக்டாக எடுத்துட்டாங்க. மணி கரெக்டாக 1 மணி. பேசிக்கிட்டே பஸ்ஸில் KL 2 வந்துட்டோம். இந்த KL 1லேருந்து KL 2 வந்து தான் போகுது போல பஸ்ஸு. இங்கே கொஞ்சம் பேர் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வந்துவிட்டோம் KL சென்ட்ரலுக்கு. தேவையானது எல்லாமே இருக்கு ஓரளவு பார்த்த வரைக்கும். ரூம்ல இருந்து பார்த்தா கரெக்டாக நம்ம பெட்டுக்கு நேரம் வந்து ட்வின் டவர் சூப்பராக தெரியுது. ரூம் டூர் பார்க்கலாம். 21st floor A block 8ஆம் நம்பர் ஃபிளாட். ஹாய், ரெடி ஸ்டார்ட் ஆன் தி பிரேக் ஸ்டார்ட். ஹாய். அது அந்த நாசி லம்மாக்கு அந்த கடை இருந்தது. நாசி லம்மா அந்த சாண்ட்விச் நம்ம ஐட்டம் இல்லைங்க எதுவுமே அங்க. சரி, இது சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம் அப்படி சொல்லக்கூடாதா? போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கியூல நிக்கிறோம். வந்து ஸ்பேஸ் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எதுவும் பிரச்சனை இல்லை. கூட்டம் கம்மியா தான் இருக்கு. போயிடலாம். கூட்டமே கம்மி தான். நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க சொல்லுங்க.
அப்படிதாங்க நான் சொல்லி முடிப்பேன், அது ஸ்டார்ட் பண்ணும், அது சொல்லி முடிக்க நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படிதான் போயிட்டு இறங்க இருக்கு. பத்தல இன்னும் 2 பேத்துக்கும்.